ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சூப்பரான 9வது வாரத்தோட ஃபைனல் ஓட் ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலான அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. முக்கியமாக விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடுக்காக எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்க. நானும் ரொம்பவே காத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு கண்டஸ்டன்ட் வெளியே அனுப்ப போகிறாங்கன்ற ஒரு காரணத்தால் எல்லாரும் நேற்று மதியானத்துலேயே போட்டாங்க, விஜய் பார்வதி எவிக்டட்னு. ஏன் என்னையா நடக்குது? இனிமே தான் எவிக்ஷன் ப்ராசஸே நடக்க போகுது. அதுலேயே நிறைய குளறுபடி நடக்குது. போன வாட்டில் வந்துட்டு எவிக்டட்னு சொல்லிட்டதுக்கப்புறமா கனி உள்ளே போயிட்டு இது எவிக்ஷனே கேன்சல் பண்ணுறாங்க. ஏன் இப்படி அக்கப்போர் பண்ணுறீங்க? ஒரு சில பேர் டயாட் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் பதறாங்க, பதட்டத்திலேயே வச்சுக்கிறாங்க ஒரு சில பேர். நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டதுக்கு ஒரே ஒரு பதில் தான், இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் தயவு செஞ்சு பதறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் டபுள் எவிக்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டோட வேண்டிக்கிறேன். இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அதிகமான ஆட்களும் இருக்காங்க, குறைவான நாட்களும் இருக்கிற ஒரு காரணத்தினால இன்றைக்கி டபுள் எவிக்ஷனில் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் யாரோட சப்போர்ட்டர்? இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, இப்போ வரைக்கும் எனக்கு இவங்க தானேங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணி போவாங்க. அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய கவனா வினோத் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 2,1884 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 24.33. ஸோ வினோத் பயங்கரமான மாசான ஓட்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் கடந்த சில வாரங்களாக பார்க்கும்போது இவரை மாதிரி ஓட்ஸ் யாருக்குமே வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபேன்ஸ் அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த வரைக்கும் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. இன்னும் மேம்படுத்தணும். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷங்க. நேற்று வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய ஓட்டை நான் வந்துட்டு வியானா அண்டு ரம்யாவுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி சூப்பராக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா போன வாரமும் தேவையில்லாமல் ஜெயிலு, இந்த வாரமும் தேவையில்லாமல் ஜெயிலு, அதுதான் கொடுமையாக இருக்குது. அதில் வந்து உண்மையிலே பாராட்டணும். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து கமருதீன் கிட்ட சொன்னார், டேய் பாரு நல்லவடா, அரோரா கிட்ட ஏன்டா சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார். செம மாதம் இருந்துச்சு. உங்களுக்கு கானாவனத்தை பற்றி என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,13,011 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.62. எங்களுக்கு வேறு எங்கும் கிடையாதுன்ற மாதிரி சூப்பராக வந்து ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களாம் எவிட் ஆகும்போது எப்போ எவிட் ஆவாங்கன்னு காத்துட்ருக்கிற இந்த நேரத்தில் விஜய் பார்வதி எவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களே, அது விஜய் பார்வதியோட சக்ஸஸ். உண்மையிலே ஒரு சில பேர் இன்னுமே வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களே உங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? இட்ஸ் அ கேம், அவ்வளோதான். முன்னாடி ஆமாம் தப்பு பண்ணாங்க, நம்மளும் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ தப்பை திருத்திக்கிட்டு அவங்களால என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து வச்சு செய்கிறாங்க. இதே பழைய பார்வதியாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனாலும் அதை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி மொக்க தான் வாங்கினாங்க. இருந்தாலும் வந்துட்டு மக்கள் மனசில் என்ன பண்ணுறாங்க, பாவங்க இந்த அரோரா என்ன பாடுபடுத்த அந்த பொண்ணை அந்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களை வந்துட்டு பழி வாங்குறதுக்கு எத்தனை பேர். இப்போ திவ்யா வேறு காலையில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை வினோத் கிட்ட சொல்லிட்டாங்க நேற்று, அதை எடுத்துன்னு அரோரா ஒன்றை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டு எப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. முதல் இவங்க கூட மத்தியில் இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக வாழணும்னு நினைக்குது பார்த்தீங்களா, அதுக்கே ஒரு டைட்டில் கொடுக்கணும். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 92,073 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.09. ஒரு வாரத்தை சும்மா வந்து பேசிட்டாங்க வியானா. வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரம்யான்றதுனால தான் லதாஜிக்கா விட்டீங்க யாரும் மதிக்காமல், இதே திவ்யாவாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு கேட்டிருப்பீங்களே. திவ்யாவை பேசாத, திவ்யாவை இழுக்காத, தலை டாஸ்கில் நான் வந்து ரூடாக பேசுகிறேன் எவ்வளோ பேர் கத்துனீங்க. இன்னத்துக்கு இப்போ வந்து என்னையும் வந்து இழுக்கிறீங்க. நான் ரூடாக பேசுகிறேன்னு சொல்லும்போது அப்படி பேசுனீங்களே, இப்போ இந்த பொண்ணு ரூடாக பேசலையே, யாராவது மதிச்சிங்களா அப்படின்ட்டு கத்துறாங்க. நம்மளுக்கு பயமாக இருக்குது. தொண்டைக்குள்ள வந்து வெளியே எல்லாமே வந்துருமான்னு பயமாக இருக்குது. ஊன்னு கத்துறாங்க. எப்பா எல்லாருமே வந்துட்டாங்க ஜெயில் பக்கம், ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ட்டு. அப்புறமா பேசிட்டே இருக்கும்போது அண்ணா கொஞ்சம் அந்த தலைவலி மாத்திரை எடுங்கன்னு. எனக்கு தலைவலின்னு சொன்னவொடனே ஞாபகத்து வந்துச்சு. தலைவலி வந்துச்சுன்னா இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களே, அது தெரியாமல் சாப்பிட்டதில்ல. ஓகே இது ஏதோ உண்மையான தலைவலியாக இருந்திருக்கு. ஏன்னா அழுதுகிட்டே இருக்காங்களே. இன்னொரு விஷயம் என்னென்னா, போன வாரமும் ஜெயிலில் இருந்தாங்க, இந்த வாரமும் ஜெயிலில் இருக்காங்க. ஆனால் அந்த வாட்டி ஜாலியாக இருந்தாங்க, இந்த வாட்டி அழுகுறாங்க. ஏன்? 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 74,589 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.99. விக்ரமோட முகத்தறியை கிழிச்சியாகன்னு சொல்லிட்டு வியானா செம்மையாக வந்து பாடுபடுறாங்க. உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். வியானா பழைய ஃபார்மாக வந்தது உண்மையிலே பெரிய விஷயம். இப்போ விக்ரம் பார்த்தீங்கன்னா வியானாவை பார்த்தாவே கதி கலங்குது. ஏன்னா அதனால தான் பாருங்கள், வியானா எந்தெந்த விஷயத்தில் எடுத்து வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அழுகுறாரு. நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி நேற்று பாருங்கள், அவர் நல்ல வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க வந்து நெகட்டிவாக ஒரு நாள் இருந்துட்டாங்கன்னா அவங்க அந்த கேம் ஃபுல்லாகவே நெகட்டிவ்னு சொல்லக்கூடாது அப்படின்னு 19 ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ தான் வந்து நம்ம வியானா சொல்கிறாங்க, அது அவருக்கு உண்டானது. நம்மளாம் நினச்சிட்ருக்கோம்
நார்மல் பர்சனாக இது வந்து அன்னைக்கு கானவனத்துக்கு பண்ணாருன்னு நினச்சிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாதுன்றாங்க. யோசிச்சு பார்த்தா ஆமாம். அதுவும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு டைட்டில் வினராக நான் இருப்பேன், ரன்னராக வந்து விஜய் பார்வதி இருப்பாங்களாம். போன வாரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது இந்த விஜய் பார்வதின்றது. அடடா சூப்பர்ரா அப்படின்னு நம்ம இருந்துச்சு. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 66,761 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.04. கமருதீனோட விஷயங்கள் சத்தியமாக யாருக்குமே தெரியாதுங்க. அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் விஜய் பார்வதி மேலே அன்பு வச்சிருக்காரா இல்லையா, அரோரா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்புறாரா இல்லையா. இப்போ வந்து அரோரா கிட்ட விஜய் பார்வதி பாவம் அப்படின்னு ஒரு இடத்துல பேசுகிறாரு. விஜய் பார்வதியை பற்றி எஃப்ஜே கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு. அரோரா பற்றி அரோரா கிட்ட நல்ல விதமாக பேசுகிறாரு. அரோரா பற்றி விஜய் பார்வதி கேவலமாக பேசுகிறாரு. என்ன இது, ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா துஷார் போனதுக்கு நீ தான் காரணன்றாரு. அதே அரோரா வந்துட்டு என்னது நானா, நீயும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்ல வந்த அப்படின்றாரு. கடவுளே. ஆனால் நல்ல சான்ஸ் இருக்குது, அதை தேவையில்லாமல் கெடுத்துக்கிறாரு. ஆனால் ரெமோ கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணார். பாவம் இவர் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை சொல்லாமல் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க பாருங்க. அது யாராலும் அக்செப்ட் பண்ணவே முடியாது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 66,761 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.04. 6வது பிளேஸில் எஃப்ஜே. சூப்பரில். அப்போது நம்ம ரூடாக பேசினாலும் சரி, கேவலமாக பேச. நேற்று வந்துட்டு சாண்ட்ராவை சொல்கிறார், சீப்ப இவர் வயசு என்ன அந்த பொண்ணு வயசு என்ன, ஒரு மரியாதை தெரிய வேணாம். இத்தனைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் அங்கே இருக்கும்போது அவர் வந்து முதல் மாதிரி பேசியிருந்தாருன்னா என்ன ஆகுறது. அவ்வளோ அசால்ட்டாக வந்து பேசிட்டு பாப்பா அப்படின்ட்டு போகிறாரு. இப்போ நம்மளுக்கு பக்குன்னு இருக்குது. என்னடா இது, இந்த அளவுக்கு ஒரு மட்டமாக ஒருத்தர் இருக்கார். இதில் வேறு வந்து விஜய் பார்வதி அழகாக மூஞ்சில் கறி பூசுகிற மாதிரி பேசினாங்க. ஏய் நான் எப்படி நீ தான்டா ஜெயிலுக்குள்ளே வந்துருக்கணும், கானாவனத்து வெளியே இருக்கணும்டான்னு. பரவாயில்ல, நான் என் திறமைக்கு இருக்கேன் பார், கால் மேலே காலை போட்டு உட்காந்துட்டுருக்கேன். கடவுளே கடவுளே. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 47,037 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.67. பிரஜன் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட வந்துட்டு அப்படியே அப்ரிஷியேஷன் வாங்குறதுக்காக, சார் உங்களுக்காக தான் சார் வெயிட்டிங், மாலை தொந்தன் தயவு செஞ்சு போட்டுருங்க சார், ஐ ஆம் வெயிட்டிங்கிற மாதிரி வந்துட்டு வெறப்பா நிற்கிறார் ஜம்புலிங்க மாதிரி. அதே மாதிரி திடீர்னு பார்த்தா காலையில் நேற்று காலையில் அழுதுட்டார். என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே சார், ஏதோ பிக் பாஸ் முடிய போகுதுன்றதுக்காக தான் சீன் தானே போடுறீங்க. இன்றைக்கி காலையில் கூட நேற்று காலையில் கூட சாண்ட்ராவை கலாச்சிங்க, அதுனா இந்த டாஸ்க் வந்தோடனே அப்படி அழுவுறீங்க. ஆமாங்க, வீட்டுக்கு போனால் அடி விழுகும். ஓ உங்களுக்கு அதே பயம், எனக்கும் அதே பயம். சூப்பர் சார்ன்ற மாதிரி இருந்துச்சு. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 47,027 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.67. சாண்ட்ரா பயங்கரமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் சூப்பராக வந்து அவங்கள பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எஃப்ஜே ஓட விட்டாங்க. என்னென்னா எஃப்ஜே வந்து விஜய் பார்வதி மட்டும் தான் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் கலாய்ச்சிட்டு இருந்தார். உடனே அங்கேருந்து கானம் எடுத்தது, 4 பேர் சொன்னாங்க என்ன சொன்னோடனே அவர் பார்த்தாரு. அப்போ சாண்ட்ரா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சண்டையை போட்டு அவங்க கலாச்சி விட்டாங்க. ஆமாம் நீ பண்ணவே இல்லை, நீ ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருந்தேன் அப்படி. என்ன வழக்கம் போல் என்ன பண்ண தெரியல, அவர் பாட்டு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. எங்கடா போகிறேன், வா எங்கள் ஏரியாவுக்கு வா அப்படின்ற மாதிரி போயிட்டார். பட் இருந்தாலும் சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் எதுவுமே குறை சொல்ல முடியல. இந்த வாரம் ஒழுங்காக தான் பண்ணாங்க. ரைட். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 46,834 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.64. ஸோ அமித் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் இந்த வாரத்தை தாண்டதில். ஏன்னா இவருக்கு அடுத்தபடியாக கனி இருக்காங்க. கனி இப்போ புதுசாக வந்து மெட்ராஸ் செவராக உருவாகிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து ரம்யா மட்டும் தான் இருந்தாங்க. ரம்யா பக்கத்தில் யார் இருக்காங்க அவங்க காலியாயிடுவாங்க. ரம்யா செவுறு மாதிரி இருப்பாங்க. இப்போ கனி புது செவுறு. ஏன்னா ஆல்ரெடி இருந்தப்போ வந்துட்டு அந்த செவுறு உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க எவிக்ஷனே. அப்படி இருக்கும்போது இப்போ கனி பக்கத்தில் அமித் இருக்காரு. என்ன ஆக போதும். 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 46,427 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.59. எனக்கு தெரிஞ்சு கனி பிரச்சனை இல்லை, ஏற்கனவே லாஸ்ட்டில் இருந்தாலும் உள்ளே தான் இருந்தாங்க, இப்பயும் பிரச்சனை இருக்காது. பட் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஆதிரி போய் சொல்லியிருக்காங்க போல இருக்குது, எஃப்ஜே மேலே ஏன் நீங்கள் சாயிறீங்க, எஃப்ஜிக்கு நீங்கள் ஊட்டி விடுறீங்கன்னு. அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் அதை வந்து ஒரு விஷயத்தை வச்சு அவங்களையும் இவங்களையும் இணைச்சி பேசுகிறது கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இது ஒரு கேம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 46,113 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.56. இந்த பொண்ணு மட்டும் இல்லைனா ரெட்ரோ டீம் காலி. ஆனால் இந்த பொண்ணு வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யாருமே தேர்ந்தெடுக்கல. இதுதான் கொடுமை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இவங்களாம் மொத்தம் வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8,29,877 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, கனி, அமித், சாண்ட்ரா. எஃப்ஜேக்கு இவ்வளோ ஓட்டு எப்படி வந்தது? சரி, ஓகே. பிரஜன் இவங்க தான் வந்துட்டு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. அதில் அதிகப்படியாக சுபிக்ஷாக்கும் கனிக்கும் அமித்துக்கு தான் பயங்கரமாக வந்துட்டு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.